எங்கள் ஷாப்புக்கு வந்துட்டு கஸ்டமர் வந்து வுட்டு கேட்டு வந்தாங்கன்னா எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான வுட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பர்மா இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் குவாலிட்டி பெனின் இருக்குது. அது 90% கலர் வரும். பர்மா வந்துட்டு 100% கலர் வரும். டீ கைட்டு அது இல்லாமல் கேரளா டீ கைட்டு வச்சுருக்கோம், நிலம்பூர் வச்சுருக்கோம், நார்மல் நாடன் தேக்கு கேரளா வச்சுருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீ கைட்டு டீக் ஃபேமிலி இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படாக் வச்சுருக்கோம், சால் வச்சுருக்கோம், பிங்கோடு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம். கஸ்டமர் வந்துட்டு எங்களுக்கு சைஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களோட லிஸ்ட்டு நாங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் என்ன சைஸ் இருந்தாலும் அந்த சைஸுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறக்கான மேன் பவர் இருக்குது. அதுக்கான மெஷினரி எல்லாமே இருக்குது. அதுக்கான சைஸ் அவைலபிள் இருக்குது. அதுக்கான ஸ்லாப் இருக்குது. எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் இம்போர்ட்டர்ஸ் நம்ம வந்து இடையில இடத்தரகர் யாருமே கிடையாது. நம்மளுக்கு டைரக்ட் இம்போர்ட்டர்ஸாக நம்ம வந்து மரம் எடுக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம டைரெக்டாக நம்ம எங்கே மரம் கட் பண்ணுறாங்களோ அங்கேயே போய் பார்த்து நம்ம மரம் எடுத்து நம்ம பிளான்ட்டுக்கு வருது. நம்ம பிளான்ட்லேருந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சீசனிங் இது பண்ண போகிறோம், கட்டிங் பண்ண போகிறோம். கட்டிங்னா பேன்சா மிஷினில் கட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து பேன்சா மிஷின் வந்து ரீசா மிஷின் கட் பண்ணுவோம். ரீசா மிஷின் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் சீசனிங்காக நம்ம என்ன சைஸஸ் தேவையோ அதுக்கு உண்டான சைஸஸ் கட் பண்ணி நேச்சுரல் சீசனிங்காக 1 இயர் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், பிளான்ட் சீசனிங். நம்ம ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ரெடிமேட் டோர்ஸ் வேணும், விண்டோஸ் வேணும் கேட்குறாங்க. அப்புறம் இப்போ உங்கள் வீட்டுக்கே தேவை ஒரு 7-5 நிலவு தேவைன்னா நம்ம அதுக்குண்டான வுட்டை எடுத்து நம்ம சீசனிங் கொடுப்போம். அது வந்து பிளான்ட் சீசனிங் கொடுப்போம். பிளான்ட் சீசனிங் 1 வீக் கொடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து அதுக்கடுத்து நம்ம வந்து ப்ளைனிங் பண்ணுவோம். ப்ளைனிங் பண்ணதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கடுத்து நம்ம கார்பென்ட்ரி ஒர்க்குக்கு நம்ம என்ன சைஸஸ் தேவையோ அதுக்குண்டான சைஸஸ் ரெடி பண்ண போகிற கார்பென்ட்ரி ஒர்க்குக்கு பண்ணுவோம். கார்பென்ட்ரி ஒர்க் முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்து வந்து நம்ம கார்விங் ஒர்க் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா டோர் கார்விங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு கொடுப்போம். அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, டெர்மினேட் ட்ரீட்மெண்ட், பாலிஷிங் போவோம். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன எதுக்காகனா நம்ம வுட்டு வந்து செவுத்துலேருந்து வர ஈரம் இல்லை உள்ளே இருக்க அந்த பூச்சி கொண்டு இல்லைன்னா வெயில் மழை காலத்துக்காக சுருங்கி விரிகிற தன்மையை இது பண்ணோம். அதனால நம்ம வந்து அது வந்து நம்ம ஸ்பெஷலாக நம்மளோட ரிஸ்கில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். அதே டெர்மினேட் ட்ரீட்மெண்ட்னா என்னென்னா நம்ம வந்து செவுத் சைடு வந்து நம்ம செவுத்துலேருந்து வர ஈரம் ஏதாச்சும் அந்த ஓதம் வரப்போ அந்த இது சிங்கேஜாக வரக்காக அது இல்லாமல் இருக்கிறதுக்காக செவுத் சைடு இருக்கிற கட்டைக்கு மட்டும் அந்த பிளாக் கலரில் அந்த டெர்மினேட் பண்ணுவோம். அது வந்து டெர்மினேட் கரையான் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக டெர்மினேட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணுவோம். பாலிஷிங்கிறப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோட் பாலிஷ் பண்ணுவோம். 5 கோட் பாலிஷ் பண்ணால் தான் கஸ்டமர் அந்த அவுட்புட்டுங்கிறது நல்லாயிருக்கும். அதனால் 5 கோட் பாலிஷ் பண்ணுவோம்.
5 கோர் பாலிசிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட கஸ்டமருக்கு நம்ம டெலிவரியை கொடுப்போம். கஸ்டமர் வந்து சைட்டில் இது ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்து அவங்களுக்கு திருப்தி ஆனதுக்கப்புறம் அவங்க எடுக்கிறது தான் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் சர்டிஃபிகேஷனாக இருக்கும். அதனால் கஸ்டமரவே நேராக வர வச்சு நம்ம பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெலிவரி கொடுக்குறோம். இல்லை எங்களுக்கு வந்து சைஸ் வேண்டாம், எங்களுக்கு ரவுண்ட் லாக்காக தான் வேணும், நாங்கள் ஒரே மரத்தில் எடுத்து கட் பண்ணி நாங்களே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கிட்ட அதுக்கும் மேன் பவர் இருக்குது, அதுக்கும் குவான்டிட்டி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பர்மா இருக்குது, கேரளா டேக் இருக்குது, நிலம்பூர் இருக்குது, பெனின் இருக்குது, படாக் இருக்குது. இந்த மாதிரி 20 வெரைட்டியான வுட்டு வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். இம்போர்ட்டு, லோக்கல் இது மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 CFT வந்துட்டு நாங்கள் கட்டிங் பண்ணி கொடுப்போம். மார்னிங் வந்து ஈவினிங்குள்ளே ஒரு 200 CFT கட் பண்ணி கொடுப்போம். அதுக்கான மேன் பவர் நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ல யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போகும். அதனால உங்களுக்கு உட்டோட திக்னஸ் வந்து இன்னும் கூட சேர்ந்து கிடைக்கும். இதுக்கான மேன் பவர் இருக்குது. இல்லை நாங்கள் உட்டு மரம் எடுத்துகிட்டு நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும், கஸ்டமருக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் ஏதாச்சும் வேணும்னு சொன்னாலும் நாங்கள் அதையும் ரெடி பண்ணி கஸ்டமைசேஷன் பண்ணி அந்த டிசைனும் நாங்கள் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். கார்பெண்டர்ஸ் வச்சு ஃபிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமரே கேட்டாலும் ஆன் சைட்டுக்கு போய் நாங்களே வந்து கார்பெண்டரி வச்சு ஃபிட் பண்ணி எந்த ஒரு இது இல்லாமல் ஃபிட் பண்ணி கொடுப்போம். ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். என்ன டைப் ஆஃப் எப்படி கேட்டாலும் நாங்கள் வந்துட்டு கார்பெண்டரை அனலைஸ் பண்ணி கார்பெண்டரை வச்சு நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுப்போம்.